Hi friends, I'm Varad. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வரத் AVFX சேனல். நம்ம பிளெண்டரில் மாடலிங் டூல்ஸை ஏற்கனவே நிறையா கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஸ்லைட் அண்ட் வெர்டெக்ஸ் ஸ்லைட். இந்த டூல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் இன்னும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது கியூபை செலக்ட் பண்ணிட்டு எட்ஜ் மோட் போவோம். எட்ஜ் மோட் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லூப் 2 சைடு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷேப்பை வந்து கொஞ்சம் மாற்றிப்போம். ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணி இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஷிஃப்ட் Z கொடுத்து சாலிட் மோட் வந்துடலாம். நார்மல்ஸ்லாம் ஆனில் இருக்குது, இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே டூல் பேனலில் வந்து ஃபஸ்ட்டு எட்ஜ் ஸ்லைட் கொடுங்க. எட்ஜ் ஸ்லைட் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா, இப்போது இங்கே ஒரு லூப் ஆட் பண்ணுறேன். இந்த லூப் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எட்ஜை செலக்ட் பண்ணேன்னா நான் எட்ஜ் ஸ்லைட் இல்லாமல் இந்த டூலை மூவ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஷேப்பே மாறுதா? நான் எட்ஜ் ஸ்லைட் கொடுக்காம இந்த லூப்பை வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது எனக்கு இதனுடைய ஷேப்பே மாறுது. அதுவே நான் அன்டூ பண்ணிவிட்டு இப்போ லூப் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டூல் பேனலில் எட்ஜ் ஸ்லைடு வந்து எட்ஜ் ஸ்லைடை செலக்ட் பண்ணி இந்த எந்தெந்த எட்ஜ் மூவ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி இப்போ நான் மூவ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அந்த ஷேப் மாறாமல் எட்ஜை ஸ்லைட் பண்ணும். இதுதான் எட்ஜ் ஸ்லைட் டூல். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த டூலை மூவ் பண்ணிங்கனாலும் ஷேப் மாறாமல் உங்களுக்கு அந்த எட்ஜை அது ஸ்லைட் பண்ணும். நம்ம ஏற்கனவே நிறையா டூல்ஸில் பார்த்தோம். ஈவன் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக அது ஸ்ப்ரெட் பண்ணும். இப்போ வந்து இங்கே ஷேப் எதுவும் கண்ணாபின்னான்னு இல்லை. மேபி நம்ம இங்கே ஒரு லூப் போட்டுட்டு இந்த லூப்பை வந்து இப்போ ஈவன் இருக்குது, நான் ஈவன் எடுத்து விட்றேன். எடுத்து விட்டால் பார்த்தீங்கன்னா ஈவனாக இல்லாமல் கண்ணாபின்னான்னு இருக்கா? ஃப்ளிப்பையும் எடுத்து விடணும், அதுதான் முக்கியம். ஃப்ளிப்பை எடுத்து விட்டு இப்போ நான் எட்ஜ் ஸ்லைட் பண்ணுறேன். இது எப்படி ஸ்லைட் ஆகுது பாருங்கள். இந்த ஏரியா பாருங்கள், ஈவனாக இல்லை. இப்போ நான் ஈவன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இது என்ன பண்ணுதுன்னா இந்த சைட்லேருந்து பார்த்து இங்கே ஃபேஸ்க்கு ஈவனாக மாற்றிக்குது. இப்போது இந்த சைடில் எனக்கு இந்த லூப்க்கு ஏற்ற மாதிரி ஈவனாக வேணும்னா இதை ஃப்ளிப் பண்ணனா இந்த இங்கேருந்த ஈவன் ஃப்ளிப் ஆகி இங்கே வந்துடும். ஸோ இப்போ இங்கே ஈவனாக இருக்கும். சேம் இந்த பக்கம் வேணும்னா ஃப்ளிப்பை எடுத்து விட்ருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாம்ப்புன்றது நம்ம க்ரியேட் பண்ணுற எட்ஜ் இன்னொரு எட்ஜை தாண்டி போகாமல் இருக்கும். அதுதான், அதில் ஆஃப் பண்ணாலும் அது போகாமல் தான் இருக்கும். மிரர் எடிட்டிங்கிறது இன்கேஸ் நீங்கள் இங்கே மிரர் மாடிஃபையர் போட்டிருக்கீங்க, இல்லை இந்த இடத்துல வந்து எக்ஸ் மிரர் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கேயும் அப்ளை ஆகும். நீங்கள் இங்கே ஏதாவது எட்ஜை பிடிச்சி ஸ்லைட் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அங்கேயுமே அப்ளை ஆகும். தெரியுதா? சைமல்டேனியஸாக அப்ளை ஆகும். இதுதான் மிரர் எடிட்டிங். அடுத்து கரெக்ட் யூவிஸ். கரெக்ட் யூவிஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம மாடல் பண்ணதுக்கப்புறம் யூவி அன்ராப் பண்ணி டெக்ஸ்சர் பண்ணுவோம். யூவி அன்ராப் பண்ணால் தான் ப்ராப்பராக டெக்ஸ்சர் பண்ண முடியும். அந்த யூவி அன்ராப் பண்ணதுக்கப்புறமா நம்ம புதுசாக எந்த ஒரு லூப்ஸையும் போட முடியாது. அதே மாதிரி எந்த லூப்பையும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. அப்படி மாடிஃபை பண்ணோன்னா அந்த இடத்துல டெக்ஸ்சரில் வந்து ஸ்ட்ரெச் வரும். இதெல்லாம் நம்ம டெக்ஸ்சரிங் கிளாஸ் பார்க்கும்போது பார்ப்போம், யூவி அன்ராப்பிங் பண்ணும்போது பார்ப்போம். இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அதுக்கு யூவி அன்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடலில் நம்ம எட்ஜஸ் இந்த மாதிரி எட்ஜஸையோ வெர்டெக்ஸையோ மூவ் பண்ணும்போது அங்கே ஸ்ட்ரெச்சஸ் வரும். அந்த ஸ்ட்ரெச்சஸ் வராமல் ஏற்கனவே இருக்க யூவிலேயே ப்ராப்பராக நம்ம புதுசாக ஆட் பண்ணுற யூவிஸோ இல்லை நம்ம பண்ணுற சேஞ்சஸோ அப்ளை ஆகணும்னா அப்போ நீங்கள் கரெக்ட் யூவி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு தான் வந்து கரெக்ட் யூவிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் ஸ்லைட் இருக்குது. வெர்டெக்ஸ் ஸ்லைட் சேம், இந்த ஃபேக்டர் எல்லாமே சேம் தான். பட் இங்கே இருக்கக்கூடிய வெர்டெக்ஸை நம்ம ஸ்லைட் பண்ணுறோம். ஓகேவா? வெர்டெக்ஸ் ஸ்லைடுன்றது கரெக்டாக இந்த 3 எட்ஜில் ட்ராவல் ஆகும். ஒன்று இந்த சைடில் இருக்கக்கூடிய எட்ஜ், அப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய எட்ஜ். இதில் எங்கே வேணாலும் இந்த வெர்டெக்ஸ் ஸ்லைட் ஆகும். இப்போ மேலே மூவ் பண்ணுறேன், மேலே போகுதா? அது நான் சைடில் மூவ் பண்ணேன்னா இந்த எட்ஜில் மட்டும் ஸ்லைட் ஆகும். சேம் இந்த சைடில் மூவ் பண்ணேன்னா இந்த எட்ஜில் மட்டும் ஸ்லைட் ஆகும். அவ்வளோதான். பட் அஃப்கோர்ஸ் வெர்டெக்ஸை மூவ் பண்ணும்போது ஷேப் சேஞ்ச் ஆகும். எட்ஜஸ் மாதிரி இது ஷேப் சேஞ்ச் ஆகாமல் இருக்காது, சேஞ்ச் ஆகும். ஏன்னா வெர்டெக்ஸ் தான் ஒரு ஆப்ஜெக்டுடைய கார்னர். ஸோ அது சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு எட்ஜையும் வெர்டெக்ஸையும் ஸ்லைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டூலோட பார்க்குறேன். பாய். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.